என்கிற நேம்ல உங்களுடைய காலத்தை பற்றி என்ன அனுபவம் உங்களுக்கு அந்த புத்தகத்தை எழுத வைத்தது? அது ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட் அது. எல்லாருமே இந்த உலகத்துல கண்ணுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய இந்த ஐம்பொறிகளை பத்தி தான் அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வெஸ்டர்ன் சைட்ல இன்னும் நல்லா ஈஸ்ட் ஈஸ்ட் நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா திரும்பவும் வெஸ்ட் சைடு நீங்க வருவீங்க இல்லையா? சுழற்சி தானே. அதே நான் இந்த புக்கை நான் You got one explanation that starts with the big bang, and then later on there theory for unknown reasons life தெரியாத காரணத்தினால எனக்கு தெரியல height in the human form. That's one idea. The other idea is that God created everything from nothing, like இன்னும் ஒரு பக்கம் மனித குரங்குகள் இந்த மாதிரி மனிதனாகன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் கடவுள் உருவாக்குனார்னு சொல்றாங்க. இந்த முரண்பாடுகள் இருந்தது. அதனால என்னால அதை நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த எட்டர்னிட்டி என்ன என்பது என்னெல்லாம் இந்த நேரத்துல இருக்கோ இது ஏற்கனவே இருந்தது. என்னென்னலாம் இப்ப நடந்துட்டு இருக்குதோ அது எல்லாமே முன்னாடி நடந்ததே தான் அப்படியே மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் இந்த இந்த பௌதீக உலகத்தை உருவாக்குவதோ அழிப்பதோ கிடையாது. ஆத்மாவுக்கும் இந்த இயற்கை தத்துவத்துக்குமான என்ன உறவு முறை இருக்கு என்பதை நான் அதை பகிர நினைத்தேன். அதை தான் அந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தேன். நிறைய ஆராய்ச்சி இந்த புக் எழுதும் பொழுது நான் நிறைய ஆராய்ந்தேன். மனிதர்கள் என்ன நம்புகிறார்கள் என்பதை நான் வெளிப்படுத்தி காட்டினேன். But there's also the record of the myths. 26, at least 26 civilizations believed that their ancestors were elevated souls, were actually deities or something like that. எத்தனை பேர் அவங்களுடைய பூர்வஜ் அவங்களுடைய முன்னோர்கள் குரங்கினத்தை சேர்ந்தவங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. 26 புராதான அந்த ட்ரெடிஷன்ஸ் இந்த ஒரு கான்செப்ட புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. It all ends with a destruction and a new paradise. So on earth, so actually paradise வரும், இந்த உலக அழிவு ஏற்படும் அப்படின்றத அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பலவிதமான கோணத்திலிருந்து நான் அதை நிரூபிக்க முயற்சித்தேன். முதல் நீங்க வரும்பொழுது இந்த சுழற்சி கால சக்கரத்தை பத்தி நீங்கள் என்ன புரிந்து கொண்டீங்க? இப்போ கண்டிப்பா அந்த புரிதல் மாறி இருக்கணும் இல்லைங்களா? இன்னும் ஆழமா அதை பத்தி புரிஞ்சிருப்பீங்க. அந்த கால வெள்ளோட்டத்துல கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்கள் மாறி இருக்கும். இப்போ இன்னும் ஆழமா புரிஞ்சிருப்பீங்க. எந்த ஒரு தருணம் அது ஆமா நான் இதை பற்றி ஆழமா புரிந்து கொண்டேன் நீங்க உணர்ந்தீங்க? Spirituality, we definitely have ஆன்மீகத்தன்மையின் சொல்லும் பொழுது ஆத்மா அழியாதது என்பதை பற்றி எங்கும் சொல்லவில்லை. senses is very limited in their perception. I think we only can perceive 3% of the electromagnetic spectrum. We were unaware of everything after. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பத்தி நமக்கு அறியாமல் தானே இருந்தோம். The infrared and the ultra, after those things we can't see anything. Infrared rays or ultraviolet rays எதுவுமே நமக்கு தெரியாம இருந்தது. வைப்ரேஷன்ஸ் பத்தி கூட நமக்கு தெரியாம இருந்தது. ஆனா எல்லாமே நம்மளுடைய ஐம்புலன்களால உணர முடியும்னு சொல்ல முடியாது. இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்லாம் நம்மளுடைய ஐம்பொறிகளால உணர முடியாது தானே.
இப்போ நான் ஆத்மா அழியாதவன். நான் இந்த உடல் இல்ல. இந்த உடல்ல வர்றதுக்கு முன்னாடியும் நான் இருந்தேன். இந்த உடல்ல இப்ப இருக்கிறேன். இந்த உடல் விட்டு நான் போனாலும் நான் அழியாமல் இருப்பேன். So I wanted to work on my sense of eternity. Now, you could, one, எட்டர்னிட்டி பத்தி நானே அத பற்றி இன்னும் யோசிச்சு அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். and I guess that's easy for most people, that time will go on and on and on and on. நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கும், சென்று கொண்டே இருக்கும், சென்று கொண்டே இருக்கும்ன்றதை ஏத்துக்கிறாங்க. ஆனா அது அதுக்குன்னு ஒரு ஆரம்ப காலம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு முடிவு காலம் இருக்குன்றத ஏற்றுக்க மறுக்கிறார்கள். எது இங்க நடந்தாலும் இந்த உலகத்தில் எல்லாமே அழியாதது. ஆரம்பத்தில் ஆத்மாக்குள்ள என்ன இருக்கோ அதேதான். என்னென்ன சோ இத பற்றி இந்த எட்டர்னிட்டி விஷயத்த பத்தி நான் அதை பற்றி யோசிக்கணும்னு நினைச்சேன். நான் அழியாத ஆத்மா. experiencing eternity. We have all of this knowledge we get, right? இந்த ஞானம் நமக்கு எல்லார்கிட்டயும் இப்ப இருக்கு. இந்த ஞானம் அனுபவமாக மாறும் பொழுது அதற்காக சில முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க இதற்காக என்ன முயற்சி செய்தீங்க? முதல் அனுபவத்துக்கு முன்னாடி இந்த ஞானம் கிடைத்த பிறகு நீங்க என்ன அனுபவம் பண்றதுக்கு என்ன முயற்சி செய்தீங்க? படிப்படியாக தான் நம்ம அனுபவிக்க வேண்டியும். அப்படியே எடுத்ததும் ஆஹா அப்படின்ற அனுபவம் எல்லாம் கிடைக்காது. அந்த அனுபவம் எனக்கு இல்ல. இதுக்கு முன்னாடியும் எனக்கு சில அனுபவங்கள் இருந்து. நான் லண்டன்ல ஒரு பார்க்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு என்னுடைய உணர்வுகள் இந்த உடலை விட்டு வெளிப்பட்டு எனக்கு அனுபவம் ஏற்பட்டது. நான் பாக்குறேன், என்னுடைய கைகள் கால்கள் எல்லாம் என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருப்பதாக நான் நினைந்தேன். என்னுடைய மனம், நான் நினைச்சேன், நான் இந்த மனம் இல்ல, நான் இதை விட ஏதோ ஒரு தனிப்பட்ட பொருள்னு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. நான் இந்த உடலை ஒரு கருவியாக பெற்றிருக்கிறேன். நான் தனிப்பட்ட வேற ஒருவன். எனக்கு ஒரு உடல் இருக்கு, எனக்கு ஒரு மனம் இருக்கு என்ற அனுபவம் ஏற்பட்டது. இதுதான் எனக்குள்ள இது என்னன்றது புரிந்து கொள்வது முயற்சி. பிரம்மகுமாரிகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. இது இந்த அமரத்துவ கதை படிக்கும்போது அது ரொம்ப நல்ல அற்புதமான விஷயங்கள் அதில் இருந்தது. அனுபவம் சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், நிரந்தரமான ஒரு முயற்சி தேவைப்படுது. நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மான்ற முயற்சி இல்ல, அது ஒரு அனுபவம். நான் ஆத்மான்றது இன்னும் ஆழமாக அதை பற்றி புரிந்து கொள்ளும் பொழுது, ஆத்மான்றது என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளும் பொழுது அந்த அனுபவம் ஏற்படும். ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்றதுனால அந்த அனுபவம் ஏற்படாது. அந்த உணர்வு ஏற்படும் பொழுது இன்னும் நல்ல உணர்ந்த செயல்களை செய்ய முடியும். அப்பதான் எனக்கு ஆஹா இந்த அனுபவம் ஏற்பட்டது. அது படிப்படியாக தான் அந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. இப்ப எனக்கு நான் ஆத்மா, நான் இன்னார்னு புரிந்து கொள்வது ரொம்ப ஈஸி. ஆனா ஆத்மான்னு புரிந்து கொள்வதற்கு முயற்சி தேவைப்படுது. எல்லாருக்கும் நீங்க என்ன ஒரு அறிவுரை சொல்ல விருப்பப்படுறீங்க இந்த சிருஷ்டி சக்கரத்தை பத்தி? உங்களை நீங்களே இந்த சிருஷ்டி சக்கரத்தை புரிந்து கொள்ளலாம் என்பதற்கு என்ன ஒரு அறிவுரை நீங்க சொல்ல விருப்பப்படுகிறீர்கள்? நான் யார், நான் ஆத்மா என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரு, நான் ஆத்மா என்ன? உலகத்தில் நான் இருந்தேன். அந்த அனுபவத்தை முதலில் நான் ஆரம்பித்தேன். அந்த இடத்தை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் அந்த இடத்தை என்னால் பார்க்க முடியாது. ஆனால் அதை உணரலாம், அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அதை பற்றி நான் சிந்திக்க வேண்டும். நான் என்ன தெரிந்திருக்கின்றனோ, இறைவன் அமைதி கடலா இருக்கலாம், அன்பு கடலா இருக்கலாம், அதை பற்றி நான் சிந்திக்க வேண்டும், அதை பற்றி உணர வேண்டும். நான் அவரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார் என்றது. அப்ப என்னால் அந்த குணங்களை என்னாலும் கடைபிடிக்க முடியும்.
ஞானத்தில் ஆரம்பத்தில் வரும்பொழுது பிறவிக்கான இந்த கதை, அமரத்துவ கதை, மொத்த கதையும் இந்த ஆத்மாவை பற்றிய முழு விளக்கம், அந்த இயற்கை தத்துவங்களோடு கூடிய அந்த விளக்கம் எல்லாமே இந்த அமரத்துவ கதைன்றது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஆத்ம உணர்வுல இருக்கணும், இறைவனோடு துணையில இருக்கணும், அந்த உலகத்தை பார்க்கணும், உண்மை என்ன, உண்மையான இயல்பு என்னன்றதை புரிந்து கொள்ள வேண்டும், காலத்தினுடைய உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த சங்கம யுகத்தில் நான் போகும் பொழுது பழைய உலகத்துக்கும் புது உலகத்துக்குமான மாற்றத்திற்குரிய இந்த நேரத்தில் நம்மளுடைய எல்லாத்தையும் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வைக்கணும், இன்னொரு பக்கம் எல்லாமே புதுசா ஆரம்பிக்க போகுது. சோ இதுதான் நான் இந்த சிருஷ்டி சக்கரத்தை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அருமை. மிக்க நன்றி சகோதரர் பென் அவர்களே, எங்களோடு இந்த பங்கேற்றுக்கிறதுக்கு மிக்க நன்றி. படிப்படியாகத்தான் எல்லாம் அனுபவிக்க முடியும் என்பதை நீங்கள் சொன்னீர்கள். ஒரேடியாக அப்படியே ஒரு அனுபவம் ஏற்படாது என்பதை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. And so now we இப்பொழுது do the presentation on PPT ஷோ பார்ப்போம். On the rest of the cycle of time. சைக்கிளை பற்றிய மீதமான விஷயங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். நேற்று சிஸ்டர் டோரத்தி அவர்கள் சிருஷ்டி சக்கரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். சிருஷ்டி சக்கரத்தினுடைய பாதி பகுதி கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அதுல ஒரு விஷயம் என்னவென்றால், இதை பற்றி நாங்க பேச விருப்பப்பட்டது என்னவென்றால், பிரதர் கென் அவர்களும் இதை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இந்த மொத்த உலகத்தினுடைய ஸ்டோரி, கதை அல்லது சுழற்சியினுடைய இந்த கதைன்னு சொல்லலாம், அமரத்துவ கதைன்னு சொல்லலாம். ஏன்னா இது சுழண்டு கொண்டே இருக்கும் மேலும் மேலும். Cycle is not going to end, it keeps going. இந்த சுழற்சி நிற்கவே நிற்காது, அது தொடர்ச்சியாக சுழன்று கொண்டே இருக்கும். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு முதல் அனுபவம் ஏற்பட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அந்த நீர் ஓடிக்கொண்டே இருந்தது, அதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போ எனக்குள் ஒரு அனுபவம், நான் ஒரு அழியாத ஆத்மா என்று அனுபவம் ஏற்பட்டது. அப்பொழுது எனக்கு ஒரு சௌகரியமான ஒரு நிலை ஏற்பட்டது, முற்றிலுமாக சௌகரியமாக இருந்த ஒரு நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் எதுவுமே முடிவுற போகவில்லை, எல்லாமே ஒரு சுழற்சியில் தானே வரப்போகிறது என்று நினைக்கும் பொழுது எந்த பதற்றமும் இல்லாமல் ஒரு சௌகரியமான மனநிலையை நான் அனுபவம் செய்தேன். நான் ஒரு அழியாத ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் பொழுது, அதனால் இந்த கதையை கேட்கும் பொழுது நமக்குள் ஒரு ஆழமான சௌகரியத்தை நல்ல நம்ம அனுபவம் பண்ணலாம். மேலும் நம்மளுடைய சுப்ரீம் தந்தையாக இருக்கிறார் பரமாத்மா, நமக்கு சுப்ரீம் டீச்சரா இருக்கிறாரு, நம்மை அவரோடு அழைத்து கொண்டு செல்ல போறாரு, யாரையும் இங்க விட்டு வைக்க போவதில்லை கீழே. இன்னொரு விஷயம் என்னவென்றால், நம்ம சௌகரியமாக இருப்பதற்கான விஷயம், இந்த கதை நாம எப்படி ஒரு காலத்துல அந்த காலை நேரத்துல நம்ம பணக்காரர்களா இருந்தோம், நேரத்துல ஏழை ஆயிட்டோம். இப்ப மீண்டும் நம்ம நான் ஆன்மீக ரீதியா பேசிட்டு இருக்கிறேன், ஏழை பணக்காரன்ற நிலைய இப்ப மீண்டும் நம்ம அந்த பணக்கார நிலையை அடையிறேன். இது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம். ஏனால் அப்படித்தான் இந்த சுழற்சி ஏற்படப்பட்டிருக்கிறது. இந்த சுழற்சிக்கு ஆடம்பமும் அல்ல, முடிவும் அல்ல. நேற்றே இதை பத்தி பேசினோம், கோல்டன் ஏஜ் பற்றி, சில்வர் ஏஜ் பற்றி. இன்று நாம் காப்பர் ஏஜ் பற்றியும் அயன் ஏஜ் பற்றியும் பார்ப்போம். ஹிந்தியில் கோல்டன் ஏஜ் சத்தியுகம் என்று சொல்லப்படுவது, அதாவது சத்தியமான யுகம். சில்வர் யுகம் என்பது திரேதா யுகம் என்று சொல்லப்படுகிறது.
sacred அதாவது deity is standing on 3 legs, so Treta is 3. And then Dwapara Yuga துவாபர யுகம் வரும்பொழுது is the காப்பர் ஏஜ் of duality. Dwa means இரட்டிப்பு நிலை and இரட்டிப்பு so நிலையினுடைய Dwapara Yuga யுகமாக is the இருக்கிறது. age of duality. And in this age of duality, இந்த we இந்த have, இரட்டிப்பு நிலையினுடைய யுகத்தில் we have ரெண்டு happiness, விஷயங்கள், we have sorrow, மகிழ்ச்சியும் துன்பமும் ரெண்டும் இருந்தது. we remember in some way our lost sovereignty and சில நேரம் நம்மளுடைய சுயராஜ்யத்துல நிலைத்திருந்தோம், சில நேரம் அதை தேடிட்டு இருந்தோம், spiritual idea, but also சில நேரம் நமக்கு ஆன்மீகத்தை பற்றி சில ஐடியா இருந்தது. ஆனாலும் நம்ம இந்த ஐம்புலன்கள் வழியாக நம்ம அந்த திருப்தி அடைஞ்சிட்டு இருந்தோம், பிராப்திகளை அடைஞ்சிட்டு இருந்தோம். துவாபர யுகம் ஏன் சொல்லப்பட்டதுன்னா குறிப்பாக கர்மா தர்மா, கர்மானா செயல், தர்மானா அந்த உன்னதமான நிலை. ஸோ கோல்டன் சில்வர் ஏஜஸ்ல கர்மா தர்மா ரெண்டுமே ஒன்றுபட்டு இருந்தது. என்றால் நீங்க செயல் தர்மத்தை ஒட்டி இருந்தது, தர்மம் நிறைந்த செயல்களாக இருந்தன. அதுதான் சத்தியுக திரேதாயுகத்துல இருந்தது. ஆனா காப்பர் ஏஜ்ல தர்மம் வேறாக கர்மம் வேறாக இருந்தது. I'm sorry, that happens in the golden and silver ages, is your karma and dharma are aligned, but in the copper age, our karma, our actions are separated from our sacred duty, and because of this separate, they become நம்முடைய தர்ம புனித தன்மையிலிருந்து கர்மாவும் அல்லது செயல்களோ பிரிக்கப்பட்டிருந்தது. காப்பர் ஏஜ்ல இருந்து நாம் அயன் ஏஜ் அல்லது கலியுகத்திற்கு கடந்து வந்தோம். கலியுகம் என்பது அந்த யுகத்தில் 4 ஆத்மாவினுடைய 4 லெவல் சொல்லலாம். சத்தோபிரதான் நிலைன்னு சொல்லலாம். அங்க ஆத்மா முற்றிலுமாக தூய்மையான நிலையில் இருந்தது. அதுக்கப்புறம் சத்தோ நிலை, கோல்டன் ஏஜ்ல ஆத்மா முற்றிலுமாக தூய்மை நிலையில் இருந்தது. சில்வர் ஏஜ்ல வரும்போது கொஞ்சம் தூய்மை நிலையை குறைந்து இருந்தது. அதை சத்தோ நிலைன்னு சொல்லலாம். பிரதான் அப்படின்னா உள்ளதிலேயே ஹையஸ்ட் நிலை, முற்றிலுமாக தூய்மை நிலை. அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் ரஜோ பிரதான் நிலை, அதுதான் காப்பர் ஏஜில் இருக்கக்கூடிய நிலை. அப்பொழுது அதாவது தூய்மையற்ற நிலைக்கு இடைப்பட்ட நிலை, அந்த மத்திய நிலையில் முற்றிலுமாக தூய்மை இழந்த நிலை இல்ல, தூய்மையினுடைய உச்ச நிலையும் இல்ல. அது துவாபர யுகத்துல. அதுக்கப்புறம் இப்போ கலியுகத்துல அயன் ஏஜ்ல முற்றிலுமாக ஆத்மா தூய்மை இழந்த நிலையில் வந்துவிட்டது. அதாவது கர்மாவும் தர்மாவும் முற்றிலுமாக பிரிந்து பிளவுபட்டு விட்டது. அதுல எந்த விதமான ஒருங்கிணைப்பும் இல்ல. எத்தனை சண்டை சச்சரவு நடக்குது, எத்தனை பஞ்சம் பட்டினி, எவ்வளவு போராட வேண்டியதாக இருக்கிறது, எவ்வளவு விகாரங்கள் இருக்கின்றன. அங்க மகிழ்ச்சி இருக்கக்கூடிய இடத்துல துன்பம் பெற்று கொண்டது. மேலும் இந்த இயற்கை தத்துவம் அதனுடைய இருக்கக்கூடிய அடிமட்ட நிலையை அடைந்து விட்டது, மாசு பண்ணிந்து விட்டது. இயற்கை தத்துவங்கள் இன்றைய நிலையில் எவ்வளவு சீற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆட்சி செய்பவர்களும் சரி, அவர்களும் சண்டை சச்சரவுக்கான அந்த பவரும் இல்லாம அத்தாரிட்டியும் இல்லாம இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு விகாரங்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் அயன் ஏஜ் என்று சொல்கிறோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் பத்தி பிரதர் செகண்ட் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் அல்லவா? காரணம் விளைவு, காரணம் விகாரம், விளைவு துன்பம். விகாரங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கு துன்பம் துக்கம் தான் இருக்கும். சில நேரம் என்ன ஆகுது, விகாரங்கள் இருக்கும் பொழுது அந்த சில மணி நேரம் கொஞ்சம் சுகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மொத்தம் பாத்தீங்கன்னா விகாரம் அடிப்படையில் இருக்கக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக துக்கத்திற்கு தான் வழிவகுத்து கொடுக்கும். அதுதான் காரணம் மற்றும் விளைவு, விகாரத்தினுடைய காரணத்தால் ஏற்படக்கூடிய விளைவு. அதுதான் கலியுகத்தில் நடைபெறுகிறது.
இப்போ இதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த முழு சக்கரத்தையும் கடந்து வந்தோம். 1000 இந்த 5000 ஆண்டுகளுக்கான ஒரு சுழற்சி. எப்படி நம்ம 5000 ஆண்டு என்று தெரிந்து கொள்கிறோம்? இதுக்கு முன்னாடி நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா? இது எல்லாமே பரமாத்மாவினுடைய படிப்பினைகள், எஜுகேஷன். சோ எப்படி 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 இதை சொன்னார் என்பதை பிறகு சொல்லுவோம். இது அனைத்தையும் பரமாத்மாவினுடைய ஞான கருத்துகள். சோ நம்ம எப்படி 365 நாள் சொல்றோம்? ஏன்னா சன் சுத்தி பூமி 5000 எடுத்துக்கொள்கிறது. அதே போல்தான் நாம் இந்த சிருஷ்டி சக்கரத்தை சுற்றி வல்ல காலச்சக்கரத்தை சுற்றி வர 5000 ஆண்டுகள் ஆகின்றன. கோல்டன் ஏஜ் அது வசந்த காலம் சொல்லலாம், சில்வர் ஏஜ்னு சொல்லலாம், கோடை காலம் சொல்லலாம், காப்பர் ஏஜ் இலையுதிர் காலம் சொல்லலாம், பிறகு கலியுகத்தில் குளிர்காலம் சொல்லலாம். சோ இந்த காலங்களை நாம் கடந்து வருகிறோம். சத்தியுகத்துல அது மகிழ்ச்சியினுடைய உலகம் சொல்லலாம், அயன் ஏஜ் அல்லது kingdom, கலியுகம் துன்பத்தினுடைய இடம் சொல்லலாம், துக்கதாம் சொல்லலாம். இப்பொழுது இந்த கலியுகத்தில் சத்தியுகத்தில் எல்லாமே மகிழ்ச்சிக்குரிய பொருளாக இருந்தது. கலியுகத்துல எல்லாமே துக்கத்திற்குரிய பொருளாகவே இருக்கின்றது. கொஞ்சம்தான் சுகம் கிடைக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் துக்கம்தான் பிடித்து கொள்கின்றன. இதுதான் ஒரு சுழற்சி. இதுல முக்கியமான விஷயத்தை நம்ம நினைவு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுழற்சியில கலியுகத்திலிருந்து மீண்டும் சத்தியுகம் கோல்டன் ஏஜ் வரப்போகிறது. இப்போ இருக்கக்கூடிய நேரம்தான் பழைய சுழற்சி, பழைய கல்பம், புதிய கல்பம் சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட நேரம் இருக்கிறது. இந்த பக்கம் அயன் ஏஜ்ல நிறைய துன்பம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஓகேன்னு சொல்ல முடியாது. மொத்த உலகமும் எப்படி இருக்கு going on with everyone, how many wars there are, what's happening, right? We can't just say, oh, my life is okay, so it's okay. And so it is என்னுடைய வாழ்க்கை ஓகேன்றதுனால எல்லாமே ஓகேன்னு சொல்ல முடியாது. இப்போ தமோ பிரதான உலகத்தின் முடிவுற போகிறது. கலியுக கடைசியில் இருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கலியுகத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விதத்தில் நீங்க யோசி பார்க்கும் பொழுது இது ஒரு மேடை, நாடக மேடைன்னு சொல்றோம் இல்லையா? நம்மளுடைய ஆத்மலோகம் தான் நம்முடைய வீடு. இந்த பூமின்றது இந்த நேரத்துல நமக்கு நாடக மேடை. ஆத்மலோகத்தில் நாம் எல்லாரும் ஆத்மாக்களாக மட்டுமே இருந்தோம். அதன் பிறகு நாம் இந்த உடலை தரித்தோம். இந்த ஆடையை, உடல் என்கிற ஆடையை தரித்தோம். என்னுடைய வேஷம் சொல்லலாம். எல்லா நடிகர்களும் இன்று இந்த நாடக மேடைக்கு வந்து விட்டார்கள். அப்ப அது என்ன சொல்லுது? எப்பவுமே நாடக கடைசியில எல்லா நடிகர்களும் மேடையில ஏறிடுவாங்க இல்லையா? அதன் போலதான் இப்போ இந்த நேரம் கிளைமேக்ஸ் நேரம். இந்த நேரத்துல எல்லா ஆத்மாக்களும் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. and takes a bow. And so this நடிகர்களாகட்டும் எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க இல்லையா? சோ இப்பதான் வந்து திரை மூடப்படக்கூடிய நேரம், கிளைமேக்ஸ் நேரம். இந்த நாடக இப்பொழுது அதனுடைய முடிவுக்கு வந்துவிட்டது. இதை கொண்டு நாம் சில நேரம் தியானிப்போம். So I want you to take a deep breath in and out. ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். And remember who you are. நான் யார் என்பதை நினைவு கூறவும். நான் ஒரு ஒளிப்புள்ளி.
Remember yourself as a luminous star. Shining through behind these eyes. And in this state, connect with the Supreme Soul, the self-luminous ocean of love. I am a soul, and I'm here, connected with the incorporeal soul, who's beyond the cycle of birth and death. He's beyond the cycle of time. He's beyond this system where there are 4 ages or 4 seasons of spring, summer, fall, and winter. I, the soul, go through these ages. I go through the age where everything is beautiful. The earth is pure and everyone is harmonious. I come into the Silver Age, where it is semi-pure and still beautiful, a reflection of the Golden Age. I come into the Copper Age, the age of duality, where my karma and dharma are in conflict. And I slowly come into the Iron Age, where everything is in a state of impurity. Sorrow and restlessness are increasing. And as they increase, my level of discontentment is also increasing. And eventually, the Supreme Soul finds me and tells me, you are a soul. I am your. இந்த நேரத்தில் என்னை கண்டெடுத்து நீ என்னுடைய குழந்தை, நான் உனது தந்தை என்று கூறுகிறார். Of golden, silver, copper, iron ages. And it's now time to go கோல்டன், back சில்வர், காப்பர், அயன் யுகங்களை கடந்து வந்து இந்த நேரத்தில் நாம் வீடு திரும்ப வேண்டிய நேரம். பிறகு மறுபடியும் இந்த சுழற்சிக்கு நாம் வர You are வேண்டும். eternal. நீங்க ஆத்மா அழியாதவன். You eternally அதாவது go through மீண்டும் மீண்டும் இந்த சுழற்சிக்கு காலச்சக்கரத்தில் நீ சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். when I reflect on the cycle. நான் இதை பற்றி, இந்த காலச்சக்கரத்தை பற்றி நான் சிந்திக்கும் பொழுது I realize that the Supreme Soul is always present for me. எனக்காக பரமாத்மா தந்தை எப்பொழுதும் என் முன் தோன்றுகிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். Nothing can ever happen to me. எதுவும் எனக்கு because I know நேராது. for an end.
ஏனென்றால் எனக்கென்று ஆரம்பம் முடிவு எதுவும் இல்லை. doesn't have காலத்திற்கும் beginning nor end. ஆரம்பம் முடிவென்று எதுவும் இல்லை. சுழன்று கொண்டே இருக்கிறது. And with that thought, இந்த ஒரு எண்ணம் I கொண்டு come back to here நான் மீண்டும் now. இந்த இரு பூர்வ மத்தியில் வருகிறேன். Shanti. ஓம் சாந்தி. Om Shanti, everyone. ஓம் சாந்தி. Hope your meditation was good. So we will இந்த தியானம் நல்லா இருந்தது என்று நம்புகிறேன். presentation. அடுத்த பிரசன்டேஷன் பார்ப்போம். So we have mentioned before நாங்க முன்னாடியே Sashta's weekend, we spoke about கடந்த வீக்கெண்ட்ல Congruence age. சங்கம யுகத்தை பற்றி நாங்கள் கூறியிருந்தோம். Congruence age is the age சங்கம யுகம் where உண்மையிலேயே எப்படிப்பட்ட யுகம் என்றால் hear from the Supreme Soul பரமாத்மா தந்தையிடமிருந்து stories. இந்த அமரத்துவ கதையை நாம் கேட்கிறோம். And like Brother Ken was sharing, பிரதர் கென் the கூறியது solar போல cycle is the இந்த stories of சுழற்சியை mortality. பற்றிய கதை என்பது And the அமரத்துவ solar கதை. cycle is இந்த your story. இந்த சைக்கிள் பற்றிய கதை என்பது உங்களுடைய கதை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை குறிக்கிறது. இந்த பௌத்தீக உலகத்திலிருந்து இந்த ஒரு வாழ்க்கையை கடந்து நீங்கள் பார்த்தீர்களானால் இதுதான் உங்களுடைய கதை. அவர் 2 விஷயத்தை ஷேர் பண்ணாரு, அது எனக்கு பிடித்திருந்தது. பௌதீக ரீதியில் பிசிக்கலாக உங்களை நான் பார்க்கும் பொழுது அந்த இந்த நேரத்தில் என்னால் பூமி சுழன்று கொண்டிருக்கிறது, பூமி உருண்டையாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இந்த கண்களால் பார்க்கும் பொழுது, நான் இந்த கண்களால் பார்க்கும் பொழுது பூமி தட்டையாக இருப்பதை தான் பார்க்கிறேன். ஏனென்றால் நம்முடைய இந்த ஐம்பொறிகள் மிக மிக குறுகிய வட்டமுடையது. இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை முற்றிலுமாக பறந்து விரிந்த நிகழ்ச்சிகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அது நமக்கு கூறாது. இந்த ஐம்புலன்கள் கண்ணெதிரே என்ன இருக்கிறதோ அதுதான் நம்ம தெரிந்திருக்க முடியும். வயலட், ரெட், அந்த கலர் ஸ்பெக்ட்ரம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம அதை கடந்து நம்ம எதையும் பார்க்க முடியாது. இன்ஃப்ராரெட் தாண்டி என்ன இருக்கிறது என்றது இந்த கண்களால் நம்ம பார்க்க முடியாது. ஈவன் இந்த விஞ்ஞானத்தினுடைய அட்வான்ஸ்டான முறைகள் கொண்டு இருந்தால் கூட சில விஷயங்கள் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்காததால் அங்கு இல்லை என்று பொருள்படாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கண் முன்னாடி இல்லாததுனால okay, we are getting a leak from the translation, and so it's the same with time.
Just because you cannot see அதே that போலதான் காலச்சக்கரமும் நம்ம இந்த கண்களால் நம்ம பார்க்க முடியாது. and அது copperation 5000 ஆண்டுகள் இல்லை என்று சொல்ல முடியாது. அங்க காப்பர் கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜ் இல்லை என்று கூறிவிட முடியாது. நம்முடைய அனுபவம் ஆமாம் இது சுழற்சி தான் என்று சொல்கிறது. நாம் ஒரு சுழற்சியை முடிந்து அடுத்த சுழற்சிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் அமரத்துவ கதை. நாம் இதை பார்க்க நம்மளால் முடிகின்றது. நமக்கு சில கருவிகளை கொண்டு இந்த பூமி உருண்டை என்று பார்க்க முடியுது. சில கருவிகளை கொண்டு அல்ட்ரா வயலட் ரேஸையும் தாண்டி நம்மளால பார்க்க முடியுது. அதே போன்றுதான் மூன்றாவது கண் கொண்டு இந்த மொத்த கால சக்கரத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். அது ஒரு சுழற்சி என்பதை உணர முடியும். ஞானத்தின் வெளிச்சத்தை கொண்டு விடியல் வெடிகின்றது, பொழுது விடுகின்றது. கோல்டன் ஏஜ் நம்ம மூன்றாவது கண்ணால் பார்ப்பது போலதான் ஞானத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுதுதான். ஏனென்றால் அந்த தினம் நாள் ஞானத்தை கொண்டுதான், ஞானத்தின் வெளிச்சத்தை கொண்டுதான் வரப்போகிறது. அதனால் இந்த சங்கம் யுகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் ஆத்ம உணர்வுக்கான பயிற்சி செய்ய வேண்டும். நான் ஆத்மா என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த ஆர்டர்ல தான் வரும். முதல் நாம் ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும், அதன் பிறகு பரமாத்மா தந்தையை நினைக்க வேண்டும். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், இது மூன்றுமே முக்கியமான விஷயம்தான், இந்த சுய தர்ஷன சக்கரத்தை சுற்ற வேண்டும். தன்னை பற்றிய உணர்வதற்கான சுழற்சி என்றால் நாம் கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ்ல, காப்பர் ஏஜ், அயன் ஏஜ்ல நாம் இருந்தோம் என்பதை பார்த்து மீண்டும் நான் வீட்டிற்கு சென்று மீண்டும் நான் கோல்டன் ஏஜுக்கு வரப்போகிறேன் என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது ரொம்ப 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 முக்கியமானது. இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. தன்னை பற்றிய ஒரு உணர்வு. இந்த ஒரு பயிற்சி என் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் என்றால், இந்த ஒரு பயிற்சி தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் யுகங்களை கடந்து நம்மளை பார்க்க வேண்டும். இந்த ஒரு வாழ்க்கை மட்டும் இல்ல, நமக்கு பல யுகங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். பரமாத்மா தந்தையும் நமக்காக சில எண்ணங்கள் கொண்டிருக்கிறார் தெரியுமா? அந்த எண்ணங்கள் என்னவென்று நாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுப்ரீம் ஆத்மா சொல்கிறார், நான் உன்னை வீட்டுக்கு திரும்பி அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். நீ இல்லாமல் என்னால் இருப்பு கொள்ளவில்லை. நேரம் வர வர சங்கமயுகத்தினுடைய ஆரம்பத்தில் என்னால் இருப்பு கொள்ளவில்லை உன்னை பார்க்காமல். இந்த பௌதிக உலகத்திற்கு நான் கண்டிப்பாக போக வேண்டும் என்று உணர்ந்தேன். என் குழந்தைகள் மகிழ்ச்சியற்று என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் வா என்று. அதனால் அவர்கள் மீது நான் இரக்கம் கொண்டு நான் கண்டிப்பாக போக வேண்டும் என்று உணர்ந்தேன். அவர்களிடம் செல்ல வேண்டும், என் குழந்தைகளிடம் செல்ல வேண்டும் என்று உணர்ந்தேன். நேரம் வர வர சரியான துல்லியமான நாடகத்தின் நேரப்படி எனக்குள் எண்ணம் எழுகிறது, நான் இப்பொழுது கண்டிப்பாக போக வேண்டும். இது அனைத்தும் பரமாத்மா தந்தையின் எண்ணங்கள். So all souls are children, right? அனைத்து ஆத்மாக்களும் குழந்தைகள். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவிற்கு குழந்தையாக இருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் பாபா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பாபா என்பது இந்தி வார்த்தை. அது அப்பா என்று குறிக்கிறது, தந்தை என்று குறிக்கிறது. பாபா என்று அழைக்க விருப்பப்படலைனாலும், ஏன்னா அப்பா அந்த நெருக்கமான உறவு பரமாத்மா தந்தையோடு தந்தையாக நாங்க உணர விருப்பப்படுறோம். அதனாலதான் தந்தை பாபா நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்றாரு, நீங்க இனிமையான குழந்தைகளே, அப்பா உங்களுக்கு என்ன சொல்றாருன்றத புரிந்து கொண்டீர்களா? பாபா ஆத்மாக்களோடு பேசுகிறார், உடலோடு அல்ல. பாபான்னு சொல்லும் பொழுது
நிராகார பரம தந்தையை குறிக்கிறோம். You are called an effort maker நீங்கள் முயற்சி செய்பவர், and நீங்கள் முயற்சி செய்பவர்கள் என்று நமக்கு கூறுகிறார். எப்பொழுதுமே காரணம் விளைவு என்று உள்ளது. காரணம் இல்லாமல் முயற்சி இல்லாமல் நமக்கு பலன் கிடைக்காது. So it's been a long time since we left our home. நாம் வீட்டை விட்டு வந்து வெகு காலம் ஆகிவிட்டது. அதனால் திரும்பி செல்வதற்கான வழியை நாம் மறந்து விட்டோம். அதனால் நாம் இப்பொழுது தூய்மையாகி வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதற்கான வழி, அதற்கான மந்திரம் மன்மனா பவ, அதாவது உன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மா தந்தையாகிய என்னை நினைவு செய். அதனால் மீண்டும் நாம் நம்முடைய இனிமையான அமைதியான வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்படித்தான் நாடக சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது, காலச்சக்கரம். So with that, இதை கொண்டு let's have a few minutes of meditation. So take a deep breath and let's become Manmana Bhav. Soul conscious first is identify and see and visualize yourself as a being. நீங்களே உங்களை, இந்த படத்தை பார்த்து நீங்களே உங்களை இது போல் விஷுவலைஸ் செய்யுங்கள். நான் ஆத்மா, பரமாத்மா தந்தையோடு என் முன் இருக்கின்றார். நான் அவரோடு இணைந்து கொள்வதற்கு முன்பு என்னை நானே, என்னோடு நான் என்னை கனெக்ட் செய்து கொள்கிறேன். அதாவது நான் ஒரு பிரகாசிக்க கூடிய ஆத்மா. இந்த நெற்றி புருவத்துக்கு மத்தியில் இருக்கின்றேன். இந்த ஒரு நிலையிலிருந்து நான் பரமாத்மா தந்தையோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன். உள்ளபூர்வமாக நான் பரமாத்மா தந்தையை என்னுடைய ஆன்மீக தந்தையாக, பாபாவாக ஏற்றுக்கொண்டேன். பாபா அவரும் பிரகாசமான ஒளி. அவர் பிறப்பு இறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த கால சக்கரத்தை எல்லாம் கடந்து இருக்கின்றார். இந்த சுழற்சிக்குள் அவர் வருவதில்லை. கோல்டன், சில்வர், காப்பர் ஏஜினுடைய சுழற்சியில் எல்லாம் கடந்து இருக்கிறார். ஆனாலும் எனக்காக வந்து என்னுடைய முழு கதையும் சொல்கிறார், என்னுடைய அமரத்துவ கதையை சொல்கிறார். பாபா எனக்கு கூறுகிறார், நான் மனித குலத்தின் சத்தியுகத்தில் இருந்தேன். அப்பொழுது அனைத்தும் தூய்மையாக இருந்தது, ஒருங்கிணைந்து இருந்தது, அமைதியாக இருந்தது, தெய்வீகமாக இருந்தது. படிப்படியாக நான் கீழிறங்கி வந்தேன். சில்வர் ஏஜுக்கு வந்தேன். மனித குலத்தின் சில்வர் ஏஜுக்கு வந்தேன். திரேதா யுகத்திற்கு வந்தேன். A few impurities have crept into the soul. ஆனால் முழுமையான தூய்மை நிலை என்று சொல்ல முடியாது. காலம் செல்ல செல்ல நான் மறுபிறவி எடுத்து திரேதா யுகத்தில் சில்வர் ஏஜில் படிப்படியாக இன்னும் இறங்கி வந்தேன். காப்பர் ஏஜுக்கு, துவாபர் யுகத்திற்கு நுழைந்தேன். இங்கு துவாபர யுகத்தில், இந்த யுகத்தில் நான் in a state of middle level of purity. தூய்மையினுடைய மத்திய நிலையில் இருந்தேன். தூய்மைக்கும் தூய்மையற்ற நிலைக்குமான இடைப்பட்ட நிலையில் என்னுடைய கர்மாவும் தர்மாவும் சிறிது இடைவெளி கொண்டு இருந்தது. ரஜோ பிரதான நிலை. And in this stage, இந்த நிலையில் ஆத்மா, and in this age, is major world religions are established. And I go from birth அதிகப்படியான தர்மங்கள் நிறுவப்பட்டன, ஸ்தாபனை செய்யப்பட்டன. and not finding
My ஆத்மா lost நான் spirit தேடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய இழந்த தெய்வீக தன்மையை கண்டறிய முடியாமல் தேடி அலைந்து I கொண்டிருந்தேன். eventually come into the Iron பிறகு Age, நான் அயன் ஏஜ் கலியுகத்திற்கு but வந்தேன். everything எல்லாமே இங்கு is impure, including the தூய்மை இழந்த நிலையில் ஆத்மா உள்பட vices are ruling. விகாரமே இங்கு ஆட்சி புரிகின்றது. Then விகார குணங்கள், காமம், கோபம், பேராசை இவைகளே இங்கு ஆட்சி புரிகின்றன. இங்கு எங்கு திரும்பினாலும் சண்டை, சச்சரவு, அமைதியற்ற நிலையே நிலவுகிறது. எங்கு திரும்பினாலும் விகாரங்களே இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. விகாரங்களின் அடிப்படையினால் எல்லா இடத்தில் துன்பமே விளைவாக விளைந்து கொண்டிருக்கின்றன எங்கு பார்த்தாலும். And I gradually பிறகு படிப்படியாக நான் come into the confluence age. சங்கமயுகத்திற்கு வந்து சேர்ந்தேன். ஏனென்றால் பாபா என் மீது கருணை பொழிந்து Holding my hand, Baba tells me என் கையில் பாபா that it's time to என் go கையை from பிடித்துக்கொண்டு வீடு திரும்பக்கூடிய நேரம் இது என்று கூறுகிறார். இது சங்கமயுகம். to the new world. அடுத்து புது யுகம் செல்வதற்கான நேரம். ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் Thank you. சாந்தி. Thank you so நன்றி. much, Sister Shireen. மிகவும் நன்றி Wonderful சிஸ்டர் ஷெரீன் அவர்கள். experience. I'm sure அது others have அற்புதமான felt அனுபவம் ஏற்பட்டது. ஒவ்வொருவரும் இதையே அடைந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். Now I would like to இப்பொழுது நான் question answer. So please. உங்களோடு இருப்பது ரொம்ப பிடித்திருக்கின்றது. ஆஹா, நான் கோல்டன் ஏஜ்ல இருப்பது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் கண்டிப்பா எனக்கு பின்னாடி பாரடைஸ் நான் உருவாக்க விரும்புறேன். ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்குது கேள்விகளுக்காக. பாபா என்பது சுப்ரீம் சோலை குறிக்கிறதா, பரமாத்மாவை குறிக்கிறதா? ஜீசஸ் கடவுளுடைய உருவமாக பார்க்கிறார்கள் அல்லது அவர் குருவா அல்லது மாஸ்டரா? When we say Baba in today's பாபா என்று சொல்லும் பொழுது இன்று நாம் குறிக்கப்பட்டோம். தியானத்திலையும் அதை பற்றி குறித்தோம், பிரசன்டேஷன்லயும் குறித்திருந்தோம். பாபா என்று சொன்னோம், அது பரமாத்மாவே குறிக்கிறது. நிராகார உடலற்ற இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பரமாத்மா தந்தையே குறிக்கிறது பாபா என்பது. ஏனென்றால் அந்த ஒரு நெருக்கமான உறவு அவரோடு ஏற்படுத்திக் கொள்ள நாம் விரும்புகிறோம். தந்தையாக பிரம்ம பாபா ஃபவுண்டர், அவரை பற்றி Yes, and you know what? I grew up in a culture, Shireen, separate from your ஒரு culture. கலாச்சாரத்தில் வளர்ந்து வந்தேன். பாபா ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த பாபா என்ற வார்த்தை. ஆனா உண்மையிலேயே அது ரொம்ப அன்பான ஒரு வார்த்தை. அது என்னுடைய அம்மா சொல்லுவாங்க, நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நான் என்னுடைய பாபா பாபான்னு கேட்டுட்டே இருப்பேன். ஏதோ போன பிறவியில தங்கி வார்த்தை நினைக்கிறேன் எனக்குள்ள. அத நான் சின்ன வயசுல இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கடவுள் படைப்பவரா? கடவுளை யாரு உருவாக்குனது, படைத்தது? கடவுள் படைத்தவர் யாரும் என்று இல்லை. கடவுள் படைப்பவர் என்பது அப்படியே மாயாஜாலம் போல ஒரு செடியை கொண்டு வந்தாரு, அல்லது என்ன வேணுமோ கம்ப்யூட்டர் போல அப்படியே கொண்டு வரதில்லை. That he recreates, that he takes something old and he makes it new. And the first thing பழையதை புதிதாக மாத்துகிறார். முதல்ல ஆத்மா பழைய ஆத்மாவை புதியதாக மாத்துகிறார். அதாவது தமோ பிரதானமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை சதோ பிரதானமாக மாற்றுகிறார்.
then matter becomes Satapradhan, everything becomes. ஆத்மாவை தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாற்றும் பொழுது இயற்கை தத்துவங்களும் மாறி கோல்டன் ஏஜாக உருவாகிறது. இது போல்தான் அவர் சத்தியுகத்தை கோல்டன் ஏஜை உருவாக்குகிறார். அதாவது பாபா தான் இருக்கிறதுலே உயர்ந்தவர். அதனால்தான் அவரை பரம் ஆத்மான்னு சொல்றோம். அவர் தான் இருக்கிறதுலே உயர்ந்தவர், அவருக்கு மேல யாரும் கிடையாது. அதனால அப்படி ஒரு கேள்வி கேட்பதற்கே இல்லை. The question of does God have a creator really? காடுக்கு That's the question, who created the soul? Because கேள்வியே soul- இல்ல அங்க. ஆத்மாவை யாரு படைத்தது? ஆத்மாவுக்கு அழியாதது, அதுக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல. நல்ல பதில் கொடுத்தீங்க, நன்றி. ஆத்மா அழியாதது, பரமாத்மாவும் ஒரு ஆத்மா, அவரும் அழியாதவர். பரவாயில்ல, சரியா இருக்குது, சரின்னு படுது. இந்த கேள்வி சரி, நீங்க இத பற்றி விளக்கம் கொடுப்பது நான் விரும்புறேன். எல்லா துன்பங்களும் விகாரத்தினால்தான் ஏற்படுகிறது என்று சொல்கிறீர்கள். கேட்பவர்களுக்கு விகாரம் என்றால் என்ன, எனக்கு துன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதே என்று கேள்வி எழுப்படும். சரியான கேள்வி நீங்க கேட்டீங்க. இந்திய காவியம் ராமாயணத்தில், அது ஒரு காவியம். I might get my head cut off for calling it mythology because some people really believe it happened. But whatever it is, there is an Indian epic called Ramayana, and in Ramayana there is ராமாயணா என்ற இந்திய காவியம் இருக்கிறது. அதில் enemy, quote unquote enemy, எதிரி is being called Ravana or ராவணன் என்று அழைக்கப்படக்கூடிய எதிரி. Ravana. They always depict Ravana with 10 heads. ராவணனை எப்பவும் 10 தலை இருப்பது போல் காண்பிக்கிறார்கள் இல்லையா? But I think they should have 10 தலைகள். 7 heads. But உண்மையிலே we won't get into how many heads Ravana should have, but he has 10 heads. எத்தனை தலைன்னு நம்ம பார்க்க போறது இல்ல. ஆனா அவரு 10 தலை இருக்கிற மாதிரி காண்பிச்சிருக்கிறாங்க. பாபா என்ன சொல்லி இருக்கிறாரு என்றால், இந்த 10 தலைகளும் உண்மையில் இந்த 5 விகார பண்புகளையே குறிக்கின்றது. 5 விகார பண்பைகள், ஆணுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய 5 விகாரங்கள், அதுதான் 10 தலை. அதுதான் காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம். ஏன் நான் 27 ஹெட்ன்னு சொன்னேன்னா, இன்னும் கூட சோம்பேறித்தனம், அந்த அரகன்ஸ், பயம், சந்தேகம், இதெல்லாம் கூட சேர்ந்துக்குது. இத்தனை தலைகளும் ஒருத்தர் ஆத்மாக்குள்ள இருக்கு. சோ ஒருத்தர் என்ன புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக தன்மையில உண்மையிலையும் எந்த ஒரு மனிதனும் நமக்கு எதிரி கிடையாது. Engaging with these vices, when you engage with lust or when நம்ம எல்லாமே காமத்தோடு, பேராசையோடு, கோபத்தோடு நாம அதை எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் துன்பம் ஏற்படுகிறது. இவங்களாலதான் எனக்கு துன்பம் ஏற்படுது, யாரோ ஒருத்தர் எனக்கு குத்துறாங்க அப்படின்னா அது துன்பம் இல்லை, அது ஒரு சின்ன செயல். ஆனா நீ என்ன குத்துறியா எப்பவுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க, அது என்னுடைய ப்ராப்ளம். அந்த ஒரு சின்ன செயல் ஆரம்பிச்சிருக்கலாம். ஒருவேளை எனக்குள்ள எந்த விகாரமோ அல்லது ஈகோவோ எப்படி நீ எனக்கு செய்யலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா நான் அந்த துன்பத்தை எடுத்திருக்க மாட்டேன், அதை பத்தி பெருசா செஞ்சிருக்க மாட்டேன். இந்த விகாரங்கள் தான் நமக்கு உண்மையில் துன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுதான் நமக்கு இருப்பதிலேயே மிகப்பெரிய எதிரி. மேலும் இதுல ஒரு முக்கியமான and to really sit with and live with is no human being. விகார பண்புகளோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க, இதுதான் எனக்கு எதிரி. எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விகார பண்புகள் தான் எனக்கு எதிரி, வேற எந்த மனிதனும் எனக்கு எதிரி கிடையாது. நாம் இப்ப முடித்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நீங்க எல்லாருக்காகவும் பிளெஸிங் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதிசயம், நாம ஒரு நல்ல ஒரு பிளெஸிங்கோட கொஞ்சம் அமைதியாக நாம இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். ஷெரீன் இந்த அழகான பிளெஸிங் நமக்காக படிப்பாரு. இந்த பிளெஸிங் எல்லாருக்காகவும், உங்க எல்லாருக்காகவும் இத நான் வரமாக எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையோ உண்மை இல்லையோ, அது நமக்கு ஒரு பரமாத்மா தந்தையிடமிருந்து, பாபாவிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய வரம். Your smile works
It's a quiet உள்ளத்திலிருந்து practice for புன்னகைப்பதை sorrows நீங்கள் transformed கற்றுக்கொண்டீர்கள். to their goodness. உங்களுடைய இந்த புன்னகை You அப்படியே can ஒரு transform மேஜிக் your ஏற்படுத்த heart. பாருங்க. You அப்படியே smile துன்பத்தை எல்லாம் silently கரைத்து that dispels ஆத்மா sorrow and takes தன்னோடு refuge நல்லவற்றையே in எடுத்துக்கொண்டு their செல்கிறது. Om Shanti. ஓம் சாந்தி. So let's have a minute of silence. ஒரு நிமிட அமைதி காப்போம்.